ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பெக்ட்ரம் சினிமா. நம்ம இந்த எபிசோட்ல எக்ஸிட் 8 அப்படின்ற ஒரு ஹாரர் கேம், அந்த கேமை பேஸ் பண்ணி வெளிவந்திருக்கிற ஒரு ஜப்பானீஸ் சைக்கலாஜிக்கல் ஹாரர் படமான எக்ஸிட் 8 அப்படின்ற அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம கதாநாயகனான கசுனரி நினோமியா அவர் வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் வந்துட்டு இருக்கும் போது மெட்ரோ ட்ரெயின்ல அவர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல சில பிரச்சனைகள் நடக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. சோ அப்ப அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்றாங்க. அப்படி அவங்க கால் பண்ணி, நான் வந்து குழந்தையோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் இன்னொருத்தர மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவர் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. இதுக்கு அடுத்து இவர் இறங்க வேண்டிய அந்த ஸ்டாப் வருது. அங்க இருந்து இறங்கி சப்வே வழியா கிராஸ் பண்ணி அந்த ஸ்டேஷனை விட்டு எக்ஸிட் ஆக ட்ரை பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபேஸ் கேம் தான் காட்டுவாங்க. சிங்கிள் ஷாட் மாதிரி வழியில இவர் போற வழியில என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குதுன்ற காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இவரோட போன் கை தவறி கீழே விழுந்துரும். இதுக்கப்புறம் இவர் வாக் பண்ணி போயிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் இவர் வந்து ஒரே இடத்தை சுத்தி வந்துட்டு இருக்காரு அந்த காரிடாருக்குள்ளேயே அப்படின்ட்டு. இவருக்கு ஆப்போசிட்ல த வாக்கிங் மேன் அப்படின்னு ஒருத்தர் நடந்து போயிட்டே இருப்பாரு. எந்தவித ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அங்க சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, எக்காரணத்துக்கு கொண்டு ஆப்போசிட்ல வரவரோட நீங்க இன்டராக்ட் பேசவே கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னாடி என்ன நடந்தாலும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னு இவர் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிருவாரு. அந்த லூப்ல இவர் மாட்டிட்டு திரும்பி திரும்பி ஒரே இடத்துல சுத்தி வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கே ஆளாயிருவாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு சின்ன பையன், இன்னொரு லேடின்னு வரிசை ஆள் வந்துகிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்களா. எப்படி இவரு அங்க இருந்து தப்பிக்கிறாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட மொத்த கதையே. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அந்த ஸ்கிரீன் பிளேல அந்த கியூரியாசிட்டியை உண்டு பண்ணிருப்பாங்க, எப்படி இவர் இங்க இருந்து தப்பிக்க போறாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த வாக்கிங் மேன் அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஹாரர் வைபோட சிரிப்பார். அது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படம் ஃபுல்லாவே அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் நல்லா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அடுத்து இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி தான். அந்த சின்ன காரிடாருக்குள்ளே கேமரா வித்தியாசமான ஆங்கிள்ஸ்ல காமிச்சு பிரமிப்பை உண்டு பண்ணிருப்பாங்க. அடுத்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுவுமே நல்லா இருக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த படம் நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா த்ரூ அவுட் அந்த பிலிம் ஃபுல்லா வாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அங்கங்க சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருந்தாலுமே இந்த படத்தோட ரன் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட 1 hour 30 minutes அந்த ஃபுல்லா வந்து இவங்களால அந்த கிரிட்டியான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுக்க முடியல. இந்த படத்துல எந்த விதமான செக்ஸுவல் கண்டென்ட்டும் கிடையாது. என்ன பொறுத்தளவு இந்த படம் வந்துட்டு அந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மித்தபடி ஜெனரல் ஆடியன்ஸை பொறுத்தளவு இந்த படம் வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.